ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி சூப்பராக டேஸ்ட்டான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒயிட் ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ் அளவுக்கு 2 பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இதோடு சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பச்சை வாசனை போக நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். பூண்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளியும் பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இது பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் இந்த குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டேஸ்ட்டான பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.